Hello viewers, welcome to itaste. Caramel pudding எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So அதுக்கு தேவையானது என்னென்ன? condensed milk, egg வந்து 4, கொஞ்சம் தேவையான அளவு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர், வெனிலா எசன்ஸ். அவ்வளவுதான். பிறகு இந்த சுகர்ல கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சமா கேரமலைஸ் பண்ணி வெச்சுக்கலாம். ஆமா, அது ஸ்டார்ட் பண்ணி அதை செஞ்சுட்டு அப்புறம் நாங்க இந்த மிக்சர் செய்யலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கேரமலைஸ் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் அதை அந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம். இப்போ சுகரை கேரமலைஸ் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம மிக்சரை செய்யலாம். இப்போ எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். எக்கை நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஒரு டின் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ அதே டின்னில் ஒரு டின் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி சேர்க்குறோம். இதையும் பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சுகர் கொஞ்சம் தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து. இல்லை அந்த இதே போதுன்னா அப்படியே விட்டுறலாம், இல்லைன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். மில்கை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த அளவு போதும், சீனி கரைஞ்சிருக்கும். இனி எக் மிக்சரை இதோட கலந்துடலாம். கலந்துட்டு திருப்பி பீட் பண்ணணுமா? கொஞ்சம் கலந்து விட்டால் சரி. இதில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போதும். இனிமேல் நம்ம இதை அந்த டிஷ்ஷில் ஊற்றி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்தோம்னா சரி. ஃபுல்லாக ஊற்ற வேணாம், ஏன்னா கொஞ்சம் இடம் விட்டே வரும். வெந்து வரும்போது கொஞ்சம் வெந்து வரும். அதனால் இந்த அளவில் கரெக்டான பாத்திரமாக வச்சிங்கன்னா சரி. இப்படி ஃபாயில் பேப்பரில் நீங்கள் இது டைட் தண்ணி உள்ளுக்க போகாமல் டைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு நூல் வேணாலும் கட்டலாம், இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கனாலும் ஈஸி தான். இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு இனி இது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு 2 விசிலுக்கு வச்சு எடுத்தால் போதும். இதை எடுத்துடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். இது வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூலிங் டைம் ஃப்ரீசரில் வச்சு எடுப்போம். எடுத்து தான் மறுபக்கம் பரட்டி எடுத்தோம்னா ஓகே. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கேரமல் புடிங் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. வாயில் வச்சா கரைகிற மாதிரி இருக்குது.